ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போறேங்க. இன்ஸ்டன்ட் தோசைன்னு சொன்ன உடனே ஈனோ, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்ப்போம்னு நினைச்சுக்காதீங்க. எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. ஹெல்த்தியான தோசைங்க. நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா கூட நல்ல டேஸ்டா இந்த தோசைய அரிசி மாவு சேர்க்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. நம்ம சம்பா ரவை, அதாவது கோதுமை ரவையில இந்த இன்ஸ்டன்ட் தோசைய ரெடி பண்ண போறோம். அதுவும் டேஸ்டா இருக்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் சம்பா ரவை தக்காளி தோசை தான் செஞ்சிருக்கோம். சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி தோசைய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தோசை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு சம்பா ரவைய மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரவைய ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப ரவைய நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். எந்த கப்ல நம்ம ரவைய அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ரவையை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். ரவை பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துலயே நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த ரவையை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தக்காளி தோசை செய்யறனால நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருந்த 1.5 கப் சம்பா ரவைக்கு இந்த தக்காளி சரியா இருக்குங்க. 7ல இருந்து 8 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாயா இருந்தா ஒரு 4 மிளகா சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, மாவு நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்ச மாவை மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதோடவே ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பொடியா நறுக்கின வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நமக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு ஏத்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. அப்பதான் தக்காளி தோசையோட வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். சட்னியை தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில்ல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வெடிச்ச உடனே ஒரு வரமிளகாவை 2ஆ கிள்ளி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பை நம்ம சட்னியோடவே கலந்துக்கலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பரா ரெடிங்க. நார்மலா இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். தோசை மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தோசை ஊத்திக்கலாங்க. ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு நான் சேர்த்திருக்கேன். நான் கொஞ்சம் அடை தோசை மாதிரி ஊத்திக்கிறேன். நீங்க வேணும்னா சன்னமா மொறு மொறுன்னு லேசா கூட ஊத்தி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அடை தோசை மாதிரி ஊத்திருக்கேன் பாருங்க. தேவையான அளவுக்கு ஆயிலோ நெய்யோ சேர்த்துக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட இன்ஸ்டன்டான சம்பா ரவை தக்காளி தோசை சூப்பரா ரெடிங்க. ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே கோதுமை ரவையில நம்ம உப்புமா செய்வோம். இந்த மாதிரி தக்காளி தோசை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம தக்காளி தோசையோட இந்த தேங்காய் சட்னி செம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.